வணக்கங்க. வில்லாபுரம் மேகட்ஸ் சின்ன காயமாக இருக்கும். அவனால் நக்க முடியாத காரணத்தினால உள்ளே போய் உட்காந்து முட்டை போட்டு புழுவாகி உள்ளே டீப்பாக அரிச்சிட்டே போகும். இதுதான் அதனுடைய இந்த புண்ணுடைய ஹிஸ்ட்ரி. இப்படி தான் நடக்கும். அந்த புழு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா உள்ளே குடையும். ஒரு மாதிரி நம்ம காதுக்குள்ளே எறும்பு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம காதுக்குள்ளே ஒரு லட்சம் எலும்பு போய் அப்படியே காதை அரிச்சிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வலி தான் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஏன் நான் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, வலியை உணர கெப்பாசிட்டி நாய்கிட்ட இருக்காது, நாய்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை மாதிரி ஆறறிவு மனிதனுக்கு இருக்குல்ல, அந்த மூளை அதுக்கு தானே இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த நேற்று நைட்டு சிஸ்டர் ஒருத்தவங்க வில்லாபுரத்துலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு என்கிட்ட இடம் இல்லைப்பா, நான் எடுத்து வச்சுலாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த புழு வந்து உள்ளே அரிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவனுக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெக்கவரி, அந்த பெயினை குறைக்கிறதுக்குரிய முயற்சி என்னால் பண்ண முடியும். நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஸ்க்யூ அலாட் பண்ணுவேன். அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கிட்ட வர வச்சிங்கன்னா நம்ம ஆட்டோக்காரங்க பிடிச்சிருவாங்க, தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இவன் கொஞ்சம் வரமாட்டான், கைக்கு ஓடிட்டே இருப்பான். ஸோ நல்லபடியாக அவனை ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் குளிப்பாட்டணும். ஏன்னா சலம் வச்சா பயங்கரமாக ஸ்மெல் வரும். இங்கே சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியங்க. பொதுவாகவே நான் நாய்களுக்காக சொல்லலை, பொதுவாகவே மனுஷனுக்கு சகிப்புத்தன்மை வேணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தூக்கிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு நல்லபடியாக குளிப்பாட்டிட்டு புண்ணுக்கு தேவையான மருந்தெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஐவியில் தேவையான ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஏரியாவில் இறக்கி விட்ருவோம். பிகாஸ் என்னால் பார்க்க முடியாதுங்க, ஓரளவு தான். அதுக்கு மேலெலாம் முடியலைங்க. அதான் உண்மை. இது எதுக்கு மறைக்கணும், உண்மையாக சொல்லிடுவோம், முடியல. ஸோ அதனால் நீங்களே வந்து டேப்லெட் கொடுங்க. டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணணும். முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லாட்டினா பரவாயில்ல. ஒரு 3 or 4 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வந்து ஒரு க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு முக்கியமானது வந்து டேப்லெட்டும் ஃபுட்டும் தான். அது வந்து நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர்கிட்ட. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லபடியாக முடிச்சுட்டு மறுபடியும் போய் ஏரியில் இறக்கி விட்ருக்கோம். என்னோடய கிவா ஃபவுண்டேஷன் ரெஸ்க்யூ குரூப்பில் இருக்காங்க. மோஸ்ட்லி மதுரையை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதில் இருப்பாங்க. ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி மதுரை மட்டும்தாங்க பண்ண முடியும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாது. ஓகேங்க, இவனை பற்றி நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது என்னோடய முயற்சி கம்மி தான். இனி அவங்க பண்ணுற போகிற முயற்சி தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.